வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்று தொடர்ந்து எதிர்பார்ப்புகள் எழுந்து வந்தது. குறிப்பாக விருகம்பாக்கம் தொகுதியில் போட்டியிடுவார், வேளச்சேரி தொகுதியில் போட்டியிடுவார், அதே போன்று விக்கிரவாண்டியில் போட்டியிடுவார் என்று பல்வேறு யூகங்களும் தொடர்ந்து புரளிகளும் கிளம்பி வந்த நிலையில் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்கள் தான் களம் காணக்கூடிய முதல் சட்டமன்ற தொகுதியான இந்த தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்று சென்னை பெரம்பூரில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் களம் காண இருப்பது தற்பொழுது உறுதியாகி இருக்கிறது. அவர் வட சென்னையில் போட்டியிட இருக்கிறார். வட சென்னையின் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். குறிப்பாக அந்த தொகுதியில் பார்த்தோம்னால் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அதே போன்று கிறிஸ்தவ மக்களும் அதிக அளவில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் விஜய் அவர்கள் போட்டியிடும் பொழுதே வெற்றி வாய்ப்பு என்பது எளிதாக இருக்கும் என்று தவேக திட்டமிடுகிறது. இதற்காகத்தான் தற்பொழுது பெரம்பூர் தொகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை கொளத்தூர் தொகுதிக்கு அருகே இருக்கிறது. வட சென்னை மக்கள் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதே போன்று சேகர்பாபு உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இந்த நிலையில் அவர் அங்கு போட்டியிடுவது என்பது தற்பொழுது களத்தை மேலும் சூடாக்கி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்று தற்பொழுது செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தீர்மானம் கொண்டு தற்பொழுது இருக்கிறார். அதை வழிமொழிந்திருக்கிறார் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள். தலைவர் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிடலாம், ஆர்கே நகரில் போட்டியிடலாம், அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடலாம் என்று தெரிவித்திருப்பதன் மூலம் தற்பொழுது விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. கொளத்தூர் தொகுதி என்பது முதல்வர் அவர்கள் போட்டியிட்டு வந்த தொகுதி. தற்பொழுது ஒருவேளை முதல்வர் அவர்கள் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை தேர்ந்தெடுத்தால் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியிலும், அதே போன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் தொகுதிக்கு மாறுவதற்கும் தற்பொழுது தயாராகி வருகிறது களம். மார்ச் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்திற்குள் எந்தெந்த நட்சத்திர வேட்பாளர்கள் எந்த தொகுதியை தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள் என்ப முழு விவரமும் வெளியாகிவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.